வணக்கம். உங்களை பத்தி சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வாடகை கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வீடு ரொம்ப மோசமடைஞ்சிருக்கு, பார்வை தெரியாது அப்படின்னாங்க. என் பேர் கற்பகவல்லி. நான் வந்து மரவனூர் இடையப்பட்டி சேர்ந்த ஊரு. நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்களால முடிஞ்ச உதவி எங்களுக்கு செய்யுங்க. எங்க சின்ன பிள்ளை வச்சிருக்கேன். யாருக்கா இது? உங்க பையன்? என் பையன். தம்பி பேர் என்ன? கிஷோர் குமார். கிஷோரா? எத்தனை படிக்கிறீங்க? பால்வாடியா? வீட்டுக்கா இருக்கா? அவங்க கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. பயப்படாதீங்க. இங்க பாருங்க, நான் உங்களோட ஒரு கூட பிறந்த சகோதரர் மாதிரி. உங்களோட வார்த்தைகள் தடுமாற்றத்திலேயே நான் புரிஞ்சுக்கிறேன். யார் உங்களை பாத்துக்க? எங்க அம்மா கூட தான் இருக்கிறேன். இப்ப நீங்க அம்மா வீட்டுல தான் இருக்கீங்க. விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க அம்மா விவசாயிக்கு தான் போனாங்க. வேலை இருந்தா போகும், இல்லைன்னா போகாது. இப்ப வீட்டுல தான் இருக்கும். எங்க 2 பேர்த்த பாத்துட்டு இருக்கறனால எங்களும் போக முடியாத சூழ்நிலை இருக்கு. எங்க அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் நேர்ல ஒரு தடவை மரவனூர் உங்க ஊருக்கு நான் பாத்துட்டு, அது ஏதோ ஒழுகுதுங்கிறீங்கல்ல, அதை சரி பண்றதுக்குள்ள வேலையை நம்ம அடுத்த வேலையை நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். அதே மாதிரி தம்பி படிப்புக்கு கிஷோரா? கிஷோர் குமார் படிப்புக்கு நான் என்ன உதவியோ நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். சரியா? இந்த வயசுலயும் வீட்டுக்கார விட்டு இப்பெல்லாம் பார்வை தெரியாம இருக்கிற பொண்ணை இவ்வளவு தூரம் வச்சு பாத்துக்கிறீங்க. அதுவே பெரிய விஷயம். கவலைப்படாத, முதல்ல நீங்க சாப்பிடுறதுக்கு நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன். வீடு எல்லாம் ஒடிஞ்சு தொங்குது, ஒழுகுது. வீடு ரொம்ப ஒழுகுது. பரவாயில்ல, அஞ்சு பேர் அவனுக்கு அந்த என்ன மாதிரி இருக்கு. இந்த வயசுல பரவாயில்ல, அழக்கூடாது. பாட்டி அம்மாலாம் அழக்கூடாது, பாத்துக்கலாம். பெரிய விஷயம். கவலைப்படாதீங்க. மறக்க மாட்டேன். அந்த உதவி செய்த பெரிய வார்த்தைகளை வேணாங்க. நீங்க நல்லா இருந்தா போதும். இந்த மாசத்துல அரிசி மளிகை ஜாமான் எல்லாம் இதுல இருக்கு. நான் ரொம்ப வாங்கல, மீதி காசு நீங்க தூக்கிட்டு போகணும்ல, அதனால நான் கம்மியா தான் வாங்கியிருக்கேன். மீதி நீங்க வாங்க. ஊர்ல போய் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க பிள்ளைக்கு முதல்ல சாப்பாடு கொடுங்க. சொசைட்டி அரிசியில சாப்பிடுறேன். நீங்க என்ன நல்ல பிள்ளைப்பா, வளர்ற பையன், அவனுக்கு என்ன தேவையோ அவனுக்கு தேவையானதை கொடுங்க. இல்ல பணம் இருக்கு, சரியாக்கா? இந்த பணம் உங்களுக்கு தான். கவலைப்படாங்க, இந்த பணம் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு தேவையான முதல்ல பாருங்க. நினைக்காங்க, சந்தோஷமா போங்க. நினைக்காங்க, நம்ம அதுக்குள்ள என்ன இது ஆல்டர்னேட் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம். நம்பிக்கையோட தான் சொல்றோம். நம்பிக்கை செய்வீங்க. நம்பிக்கையா இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா செய்யுங்க, கவலைப்படாதீங்க. சரியா? கண்டிப்பா செய்யறேங்க. கவலைப்படாதீங்க, அழாதீங்க பாட்டி, அழாதீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகேவா? ஓகேவா? அம்மாவை பாத்துக்குவியா? எப்படி பாத்துக்குவா? கூட்டிட்டு போவேன், கை கொடு. நல்ல பையன், உனக்கு எல்லாம் வாங்கி தரேன் மாமா. சரிக்கா? எதுவும் நினைக்காங்க, பார்த்து போங்க. நான் நேர்ல வரேன்க்கா. சரியா? தேங்க்யூ சொல்லலாம். அம்மா பத்திரமா கூட்டிட்டு போ. மாமா வீட்டுக்கு வந்து பாக்குறேன். ஓகேவா?